ஸோ இதில் வந்து ஒரு சீன் டான்ஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பாரதி மோகன் சார் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு டான்ஸ் மட்டும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த டான்ஸில் சுத்தமாக எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட வச்சுட்டு ரமேஷ் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப ஒரே நாள் எனக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை. கொடுக்காம அந்த வந்த டைமில் நைட்டு தான் நான் வந்தேன். நைட்டுக்குள்ளே எடுக்கணும். அது சொல்லி கொடுத்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் சார் வந்து ரொம்ப கூலாக நீ பண்ணு, உன்னால் முடியும்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்ணி 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் பாருங்க. இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியாது. சாரி. அனைத்து பெரிய நல்லவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சார் பாரதி மோகன் சாருக்கும் சேலமார பிரியாணி 2 டைமும் வந்துட்டு சாப்பாடு கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணதாகவும் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ என் பேர் வந்து நந்தினி. நான் நிறைய மூவிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சாரி சார், வர சில மூவிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனந்த் பாபு சாரோட ஒய்ஃப் கேரக்டராக நடிச்சிருக்கேன். அவர்களுக்கு பணிவான நன்றி. ஏன்னா என்னை முதலாக நான் வந்து கும்பகோணம் என்னை கும்பகோணத்தில் வரவழைச்சு எனக்கு நடிக்க வைத்து இரவும் பகலும் பார்க்காம, அதாவது நம்ம அதுக்கு என்னுடைய இயக்குனருக்கு ஒரே உதாரணம் எறும்பு போன்ற அந்த சுறுசுறுப்பு, அந்த உழைப்பு, எல்லா நடிகரும் உன்னிகிருஷ்ணன் ஹீரோ எல்லாரையும் வந்து அரவணைத்து கொண்டு இந்த 2 வருஷ காலமாக என்னையும் ஒரு நடிகராக என் குறைகளை பார்க்கல. எனக்கு ஒரு தாயா என் இயக்குனர் என்பது 1000 தாய்க்கு சமம். நான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்வேன். என் இயக்குனருடைய அந்த தாயோட உள்ளத்துக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி. அதே போல சேலம் ஆரா அண்ணனுடைய நிறைய இன்டர்வியூ பார்த்துருக்கேன். அவர்கிட்ட எனக்கு அண்ணனோட பிடிச்சது ஒரு தன்னம்பிக்கை. 2 தன்னம்பிக்கை சிகரம் இங்கே வந்திருக்காங்க. இந்த 2 தன்னம்பிக்கை சிகரம் இந்த சன் ஆஃப் காளிங்கராயன் மிகப்பெரிய வெற்றி. 2வது இந்த 75 சினிமா வரலாற்றிலேயே என்னை போன்ற ஒரு மாற்றுத்திறனாளிக்கு டைட்டில் கார்டில் வந்து எனது மதிப்புக்குரிய இயக்குனர் பாரதி மோகன் அவர்களே பேர் வச்சிருக்காங்க. நடிகர்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அது தாய் அல்ல, எனக்கு கடவுள். எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாலச்சந்திரோ எனக்கு வந்து என்னுடைய குருநாதர், எனக்கு வழிகாட்டிய சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய தெய்வம். நான் 1000 முறை சொல்லுவேன், எனக்கு நீங்க கடவுள் சார். நான் வந்து கோயிலுக்கு போய் கடவுளை வழிபட வேண்டியதில்லை. என் தெய்வத்தை ஒரு முறை ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தை கடவுளா நீ எப்படி இருக்குன்னு கேட்டாலே அதுதான் எனக்கு கடவுள் சமம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற வெற்றி என்பது ஒரு சண்டை காட்சி வந்து அருமையாக வந்து எனக்கு வந்து நடிக்க வச்சிருக்காங்க. அது ரன் படத்தில் கூட வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் சண்டு மாஸ்டர் சரவணன் அவர்களும் எனது மதிப்புக்குரிய இயக்குனர் பாரதி மாணவர்களும் நடிகர் உதயகிருஷ்ணா இந்த திரைப்பட நடிகர் அண்ணன் அவர்களும் அனைவரும் சேர்ந்து இந்த சண்டை காட்சி வந்து அருமையாக பண்ண வச்சிருக்காங்க. பிரேம் நல்லா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த கலைக்குழுவில் நானும் ஒரு நடிகராக இருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நடிகர் சன் ஆஃப் காளிங்கராயன் மிகப்பெரிய வெற்றி. இந்த தண்டு மாஸ்டர் சொன்னாரு, என்ன ஒரு மாற்றுத்திறனாளியை போய் பயிற்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிக்கு மன உறுதி இருந்தால் போகிறோம், கதாநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நீங்கள் பயிற்சி ஆக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நிறைய எடுத்துருந்தோம். ஆனால் தண்டு மாஸ்டர் வந்து குறைவெல்லாம் போட்டிருக்காரு. இருந்தாலும் அந்த பைக்கில் வந்து சரவணன் சிறப்பாக பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நிச்சயமாக எல்லாரும் பாராட்டுவீங்க அவன் பண்ணியிருக்கிற பைக்கை. தேங்க்யூ. சன் ஆஃப் காளிங்கராயன் திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகள் உழைப்பில் வருகின்ற 4ஆம் தேதி இது வெளியே வர இருக்கின்றது. இதற்கான கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம், தயாரிப்பு எல்லாமே இயக்குனராகிய பாரதி மோகன் நான் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் திறமை, செயல் மட்டும் என்னோடது. மற்றபடி இது முழுக்க இது என்னோட டீமோட மிகப்பெரிய ஒரு அருட்கொடைன்னு தான் சொல்லலாம். கடுமையான ஒரு காட்டுப்பகுதிகளில் போய், அதுவும் கொரோனா முடிஞ்ச டைமில் வந்து எந்த விதமான ஒரு வசதிகளும் இல்லாத காலத்தில் இந்த திரைப்படம் வெளியே வர்றதுக்கான சூழ்நிலைகள் அப்போ வந்து ரொம்ப கடுமையாக இருந்தது. அந்த டைமில் இருக்கிற போராட்டத்தில் தான் இந்த படம் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் இந்த திரைப்படத்தை ஒரு சமூக நீதி படமாக கொண்டு வரதில்
மிகப்பெரிய எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை வந்து ஒரு நடந்த கதையோட தழுவலாக இருக்கு. காளிங்கராயர்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமீன் வந்து ஒரு பெரிய பாலத்தை கட்டி அந்த பாலத்துக்கு அப்புறம் அதோடைய மிகப்பெரிய ஒரு வாரிசுகள் வந்து அவர் கனவாக கொடுத்த நிலத்தை எப்படி காப்பாற்றுறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய சமூக நீதி அடிப்படை. இதில் ஆதிக்க சக்திகள் உள்ள புகுந்து அந்த நிலங்களை எப்படி அபகரிக்கிறாங்க, அது ஒரு இன்ஸ்பெக்டரும் ஜமீனோட வாரிசும் எப்படி அந்த நிலங்களை காப்பாற்றி ஆதிவாசி மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் திருப்பி அளிக்கிறாங்க, அதுக்கான என்னென்ன போராட்டங்களை தியாகங்களை எதிர்கொள்கிறாங்கன்றதான் ஒரு கதை. நிறைய கேரக்டர் ஆனந்த் பாபு வந்து இதில் ஒரு சிறப்பான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் நாமக்கல்ல இருக்கார், ஷூட்டிங்கில் வர முடியல. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா உன்னிகிருஷ்ணன்கிற இந்த படத்தோட உதயகிருஷ்ணாங்கிற ஒரு கதாநாயகன். ஆரம்பத்திலேருந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா ஒரு ஷெட்யூல்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்க சார், நல்லா இருக்குன்னு சொல்லி அதற்கான எல்லா தர பொருளாதார ஒத்துழைப்புகளும் பண்ணி இந்த படம் வந்து இது வரைக்கும் வந்து இங்கே வந்து நின்று இருக்குன்னா அவருடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பும் அவருடைய அன்பும் ஆதரவும் ஒரு குருங்கிற முறையில் என்கிட்ட காட்டின ஒரு மதிப்பும் நன்மதிப்பும் இந்த படத்தில் முழுமையான ஒத்துழைப்பும் தான். சில அதுக்கப்புறம் தென்றல்னு ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. நல்ல கதாநாயகி, நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட், அது ஆதிவாசி பெண்ணாவே நடிச்சிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் மருது செழியன் மற்றும் நந்தினி, ராணி, அப்புறம் அவங்க வந்து ஐஸ்வர்யா, இவங்கெல்லாம் வந்து சிறப்பான கேரக்டர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் இங்கே ஆர்டிஸ்ட் இங்கே சொல்லணும்னு ஒரு பதிவு செய்யணும்னு விரும்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தனி மனிதனோட ஒரு மிகப்பெரிய செயல் கிடையாது, பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க தான். அது முக்கியமாக அந்த படத்தோட பின்னணி இசை கிரிஷ் சிவா அப்படின்னு நம்பி அவங்க வந்து நிறையா கிட்டத்தட்ட பெரிய படங்கள் அண்ணாமலை பாரசாரம் பண்ணாங்க. பின்னணி இசை இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர் குட் சிவா, சர்வலை சரவணன், அப்புறம் இந்த என்னுடைய ரமேஷ் ரெட்டி, ரமேஷ் கமல், அதுக்கப்புறம் என்னுடைய அருமை நண்பர் ராமச்சந்திரன், இந்த மாதிரி பழனிசாமி, எல்லாரையும் ஒரு யூனிட் தான். இதில் முக்கியமாக சொல்ல போனால் வில்லன் ராஜ்மோகன் திடீர்னு கிடைத்த ஒரு மிகப்பெரிய முத்து எனக்கு கடலில் தேடும்போது. திருப்பூர்காரரு, ஒரு தொழிலதிபர், ஆனால் நான் நல்ல கேரக்டர் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பர்மாலேருந்து வந்த மியான்மர் ஜோ, அவர் பேர் ஜின்னான்னு பேர், அவர் ஒரு சிறப்பான வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. எனக்கு மிகப்பெரிய உடன்பிறவா சகோதரனாக இருந்து சித்தூர்லேருந்து வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மந்திரி கேரக்டர் பண்ணி இந்த எனக்கும் ரொம்ப பிரமாதமான உதவிகள் பண்ணி இந்த படத்தை இசை வெளியீட்டு விழாலாம் சிறப்பாக நடத்தி கொடுத்தது அனந்தகோடி சுப்பிரமணியம்னு என்னுடைய அருமை தம்பி. ஸோ இது எல்லாமே வந்து யாரும் கேட்கல, ஒரு டீமோட ஒர்க்கு. சமூக நீதிக்கான கதை எடுக்கும்போது ஒரு மனிதன் சாதாரணமாக வந்து ஒரு கதையை எடுத்துகிட்டு போயிடலாம், ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு டான்ஸு பாட்டு கிரைம்னு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் சமூக நீதிக்கான கதைன்னு எடுக்கும்பொழுது அதுக்கான பொருளாதாரம் ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான இயக்குனர். நான் சும்மா வந்து நான் படம் பண்ணிட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவன், எந்த வகையிலும் எனக்கு வாய்ப்பு கிடைக்காத போது நம்மளே ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த படம் பண்ணேன். ஆனால் இதில் நான் சோதனைகள் ரொம்ப அதிகமாக இன்னைக்கு வரைக்கும் பண்ணேன். ஆனால் அந்த சோதனைகளை கை கொடுத்த ஒரே மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா சேலம் ஆர்ஆர் தமிழரசன்கிற ஒரு மனித நேயமுள்ள ஒரு அற்புதமான மனிதர், என்னுடைய அன்பு அண்ணன். ஒவ்வொரு தடவையும் நான் சோர்ந்து விழும்போதெல்லாம் அண்ணா நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் நல்லா வருவீங்க. நான் வந்து இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் மேலே ரொம்ப பற்று வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களை நான் வந்து ஒரு இயக்குனராக நடத்தலை, உங்களை ஒரு நண்பனாக நான் வந்து ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு சமயத்திலையும் பொருளாக அவர் வீடை கூட ஷூட்டிங் எனக்கு கொடுத்தாரு. இசை வெளியீட்டு விழாவில் வந்து எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு, ஆனால் உங்கள் படம் ரிலீஸுக்கு நான் வந்து அருமையாக நான் வந்து உனக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணுவேன்னாரு. ஏன்னா வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசமாக வாழ்றவங்க மத்தியில் வார்த்தை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் வார்த்தைன்னு சொல்கிறதுல எங்கள் அண்ணன் தமிழ் செல்வன் தான். ஆனால் அவருடைய நல்ல உள்ளமும் அவருடைய கருணை உள்ளமும் அவருடைய சகோதரத்துவமும் எல்லாத்தையும் எளிமையாக பழகிறதும், ஒரு படைப்பாளியாக இருக்கார், ஒரு ப்ரொடியூசராக இருக்கார். ஸோ இந்த அளவுக்கு இங்கே முன்னாடி நிற்கிறேன்னா அது எங்கள் அண்ணன் சேலம் ஆர்ஆர் தமிழரசனால தான். அதுக்கப்புறம் இந்த எனக்கு மிக தமிழா பாண்டியன் சார் இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு ஒரு பத்திரிகையாளர்கிற முறையில் ஒரு சமூக போராளிங்கிற முறையில் அவங்க ஆனால் இங்கே வாங்க அந்த படம் எடுக்கிற எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தாங்க.
இது முழுமையாக வந்திருக்கு. ஏதோ ஒரு கதையை முழுமையாக சொல்லியிருக்கேன். அந்த கதையில் இசை, பாடல்கள், இயக்கம் எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 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 விதமான ஒரு பின்புலமும் இல்லாமல் நீண்ட காலம் வந்து போராடிட்டு இருக்கிற ஒரு படைப்பு போராடி திரும்ப வந்து வர்றதுக்கான ஒரு வாசல். நீங்கள் எல்லாரும் கை கொடுத்து என்னை தூக்கி நல்லபடியாக விடணும். நீங்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள். நானும் மீடியாவில் இருந்திருக்கேன். நான் கலைஞர் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், விஜய் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் என்னுடைய சகோதரர்களாகிய நீங்கள் எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்து இந்த படத்தை பற்றி ஒரு நல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். வேறு இதை வந்து பெரிய கம்பெனிகள் எதுவும் வாங்க முன் வரல. ஏன்னா இது வந்து சமூக நீதிக்கான படம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் அதே மாதிரி வந்து பின்புலத்தில் தங்கியிருக்கிற ஆதிவாசி மக்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு போராட்டமான படம். இந்த படம்லாம் பெரிய கம்பெனிகள் வாங்கி அவங்களே தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும். ஆனால் இது ஒரு பட்ஜெட் படம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் தம்பிகளை தான் கதாநாயகங்களாக போட்டு எடுத்திருக்கேன். அவங்களுக்கெல்லாம் பெரிய கதாநாயகன் இருந்தால் தான் படம் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. என்ன கதையாக இருந்தாலும் என்ன கண்டென்ட்டாக இருந்தாலும். அதனால் இதை வாங்குறதுக்கு யாரும் முன் வரல. அதனால் நான் நண்பர்கள் அண்ணெல்லாம் உதவியோட நானே இந்த படம் 4ஆம் தேதியிலேருந்து ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 40 தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போதுமே வேண்டும் சார். கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணி படம் பண்ணுறீங்க. அதே டயத்தில் தான் பெரிய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. தேட்டர் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? தேட்டர் கிடைச்சிருச்சு. பெரிய படம் வந்து 10ஆம் தேதி தான் வருது. நான் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு படம் வந்து ஒரு 6 நாள் நல்லா ஓடினாலே அது பெரிய படம். படம் பார்த்துட்டு வெளியில வரவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலே நல்ல படம். படம் பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாலே நல்ல படம். உள்ளட கதை இருக்குன்னு சொன்னாலே நல்ல படம். இயக்குனர் முடிஞ்ச வரைக்கும் உழைச்சிருக்காரு, அதனால ஒரு இயக்குதல் படத்தில் இருக்குன்னு சொன்னாலே நல்ல படம். ஸோ இந்த தன்னம்பிக்கையில் தான் நண்பர்களோட உழைப்புலையும் நல்ல பாடல்கள் நல்ல கதையோடு நான் வந்திருக்கேன். மிக பிரம்மாண்டமாக பண்ணலை, ஆனால் வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்கேன். இது ஒரு பீரியட் ஃபிலிம், அதனால அந்த பீரியடை நல்லா பண்ணியிருக்கேன். வேற ஏதாவது சமூக கதை இது சமூக நீதியை பற்றி பண்ணுறீங்களா? சென்சாரில் ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சா சார்? சென்சாரில் வந்து சென்சார் கற்றுக் கொடுக்கல. நான் சென்சாரில் பலவிதமான ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் எழுப்பினாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆதிக்க சக்திகள் மர மேலே வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்கன்றீங்க, அவங்க யார், அவங்க எந்த பொலிட்டிக்கல் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இது வந்து அந்தந்த பீரியடுக்குள்ள பீப்புள் தாங்க, இது தனியாக யார் குறிப்பிட்டு யாரையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. இது ஆதிக்க சமுதாயங்கிறது வந்து எந்த காலத்துலேயும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை அட்ரஸ் இல்லாமல் பண்ணோம். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியே கிடைக்காத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவனே குற்றவாளி ஆக்கிற ஒரு தன்மை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படின்னா பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவான். ஆனால் பாதிக்கப்பட்டவன் வந்து எந்தவித பின்புலம் இல்லைன்னா அவனை குற்றவாளி ஆக்கிற ஒரு சமூகம் இப்போ புதுசாக எழுந்திருக்கு. அதை பற்றி எதிராக சொல்கிற கதை தான் இது. சார், இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவே படம் எடுக்கிற டேரக்டர்ஸ் நிறைய பேர் ஒரு சிலர் வந்திருக்காங்க. அவங்கள ஏதாவது போய் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் கதை, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்டிங்களா? இல்லை, யாருடைய அப்பாயின்மெண்ட்டும் எனக்கு கிடைக்கல. நான் நிறைய தடவை வந்து வெற்றிமாறன் சாரை ட்ரை பண்ணேன், ரஞ்சித் சார் ட்ரை பண்ணேன். அவங்களாம் அவங்கவுங்க திரைப்படத்தில் பிஸியாக இருக்கிறாங்க. நான் அதை போட்டு காமிக்கணும்னு கூட ஆசைப்பட்டேன். எனக்கு அதுக்கான சூழ்நிலையும் இல்லை. நான் இப்போ கரண்ட்டில் இல்லாத ஒரு டைரக்டரு, நான் கரண்ட்டில் வந்து இல்லாத டைரக்டரு. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இது எப்பயோ ரயிலுக்கு நேரம் மாற்றி தொட்டில் சொல்கிறோம்னு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தவர் இப்போ அப்டேட்டாக இருப்பாரா? இப்போ இருக்கிற கரண்ட் பீரியடில் இவரால் சர்வே பண்ண முடியுமா? ஏன்னா பழைய டேரக்டர் யாரும் பெருசாக படம் பண்ணலையே, இவர் எப்படி வந்து இந்த படத்தை எடுத்து கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி யாருமே சப்போர்ட் பண்ணல. பெரிய நிறுவனங்களையுமே பார்த்தேன், பெரிய பெரிய வியாபார நிறுவனங்களையும் பார்த்தேன், ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்தேன். இல்லை சார், இப்போ வரைக்கும் தேட்டரில் வர்றது ரொம்ப கஷ்டம், புது நடிகர்களை வச்சு வர்றது ரொம்ப கஷ்டம், நீங்கள் ட்ரை பண்ணி தேட்டரில் ஓட்டுங்க, தேட்டரில் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் நாங்கள் படம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் ஓடிடி பிளாட்ஃபார்மு, எஃப்எம்எஸ், ரைட்ஸ் எல்லாமே பண்ணாங்க. சரி, இந்த படம் நல்லா இருக்குன்னு எங்கேயாவது ஜனங்க மத்தியில் வந்ததுன்னா அதுக்கப்புறம் வியாபாரத்தை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நண்பர்கள் உதவியோடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஸ்கிரீனுக்கு பின்னாடியும் ஒரு கடுமையாக உழைச்சிருக்காரு, ஸ்கிரீன்லேயும் உழைச்சிருக்காரு. இப்போ அந்த உழைப்பை அந்த திரைப்படத்தில் பார்க்க முடியுது. இப்போ இருக்கிற இந்த தமிழ் திரைப்பட உலகத்தில் பெரிய பிரம்மாண்டங்கள் தான் சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை தகர்த்திருக்காரு இந்த படத்தில். ஏன்னா காளிங்கராயன் என்கின்ற வார்த்தை தமிழ்நாட்டினுடைய காவிரி படுகையில் காளிங்கராயனை தெரியாமல் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா
குறுநில மன்னராக இருந்த பொழுது ஏறக்குறைய ஒரு 40 கிலோமீட்டர் நிலத்தடி நீருக்காக ஒரு வாய்க்காலை வெட்டி அந்த வாய்க்கால் போய் சேர்ந்த பிறகு யாரோ வழி போக சொன்னா உன்னுடைய சொந்த பந்தம் உன்னுடைய சந்ததிகளுக்காக நீ வெட்டி வச்சிருக்கீன்னு சொன்னையும் அப்படியே போட்டுட்டு அந்த ஈரோட்டு காளிங்கராயன் வாய்க்காலை அப்படியே போட்டுட்டு தன்னுடைய சொந்த பந்த குடிப்படை எல்லாத்தையும் கூட்டிட்டு பொள்ளாச்சி ஜமீன் ஊத்துக்குடியில் போய் ஜமீன் பொள்ளாச்சியில் போய் செட்டில் ஆகிட்டு ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டர் போய் இப்படி ரோசம் உள்ள மானம் உள்ள மனிதன் தான் காளிங்கராயன். இந்த படத்துல ஆதிவாசிகளுக்காக சரியாக இதுவரைக்கும் யாரும் சொல்லப்பட முடியாது. நீங்க அந்த வாச்சாத்தியெல்லாம் பெரிய கொடுமை. இப்ப இதுதான் அடிப்படையே. இந்த விஷயம் அந்த காளிங்கராயன் கதையை சொல்லுகிற பொழுது ஆதிவாசி கதை வருது. ஏன்னா ஈரோடு மாவட்டம் தான் நீங்க ஆதிவாசிகள் நிறைந்த பகுதி. மைசூர் பிள்ளைகளாக பல அர்த்தங்கள் இது இருக்கு. இதை ஒரு சிறப்பான படமா அவருக்கு ஒரு சொன்னார், 1 வாரம் ஓடுனா போதுனார். கண்டிப்பா இது 1 வாரத்தை தாண்டியும் ஓடும், 1 வாரத்துக்கு மேலேயும் பேசப்படும். அடுத்த படத்துக்கான கதையை இந்த படம் முடிவடைகிற பொழுது அவர் தயாராவதற்கான கரு கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். வெற்றிமாறனை போல ரஞ்சித்தை போல வரலாற்றில் அவரும் பேசப்படுவார். பாரதி என்பது வரலாற்றில் மறைக்கப்பட முடியாத பெயர். அப்போ அந்த பாரதி பேர் அவருக்கு இருக்கிறதுனால பாரதி மோகன் கண்டிப்பாக வரலாற்றில் திரைப்பட வரலாற்றில் பேசப்படுவார். நன்றி. வணக்கம். கிருஷ்ணன் இந்த படத்தோட கதாநாயகன். இது என்னுடைய 2வது படம். இந்த படத்துக்கு ஹீரோவை வாய்ப்பு கொடுத்தேன் பாரதி மோகன் சாருக்கு என்னுடைய முதல் வணக்கம். மற்றும் இங்கு ஆர்ஆர் பிரியாணி தமிழ் செல்வன் சார் வந்திருக்கார் இந்த ஃபங்க்ஷன் வேண்டி. அவர் வந்தாலே பெரிய கலகட்டின ஃபங்க்ஷன். அப்புறம் டாக்டர் ஜெய் சாருடைய ஃபாதர் சம்பத் சார் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார். சம்பத் சார் நன்றி சொல்லுங்க. அப்புறம் இந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண கிருஷ் சார் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இன்னும் படம் பார்க்கல, பார்த்ததுக்கு சொல்லணும். அப்புறம் என் கூட நடித்த நடிகர்கள் கேமராமேன் சந்திரசாமி அண்ட் ஜின்னா வில்லன், அனந்தகோடி சுப்பிரமணியன் அண்ட் ராஜ்மோகன் சார், சாரி மருதுச்செழியன் அவர்கள், ராமச்சந்திரன், அப்புறம் இந்த படத்தோடைய டான்ஸ் மாஸ்டர் கமல் சார், ரமேஷ் ரெட்டி சார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பிஆர் வெங்கட் சார், அது லாஸ்ட்ல சொல்றேன் சார். ஏன்னா அதோட டோட்டலா இந்த படம் பத்தி சொல்றதா இருந்தா, சார் வந்து இந்த ஒரு கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஆதிவாசி பத்தி ஒரு கதை சொல்லி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. இந்த ஒரு உண்மை சம்பவமானது. இப்போ நினைக்கிற மாதிரி ட்ரெண்ட்ல இருக்கிற படம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹைஃபையாகவும் கிடையாது. ஏன் கிடைச்சா ஒரு ஆதிவாசிகள் எப்படி இருப்பாங்க 80-90 காலகட்டத்தில் எப்படி இருப்போமோ அப்படிதான் இதில் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப ஆனால் படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி டைரக்டர் வந்து கொண்டு போயிருக்காரு. அப்புறம் இதில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் அது இந்த படத்தை வெற்றி பெற செய்கிறது வந்து உங்களுடைய இந்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த படத்தை நல்லபடியாக கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க, காப்பாற்றுங்க. ஏன்னா டைரக்டர் ரொம்ப அழுது பேசிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சப்போர்ட் தான் எல்லாமே. எப்போவுமே ஒரு மீடியாவோட சப்போர்ட் இருந்தால் தான் எந்த இதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களால் பேட்டி எடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ண பிஆர் வெங்கட் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நீங்கள்லாம் இருந்தால் தான் எங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். மீண்டும் மீண்டும் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். வர 4ஆம் தேதி 4/4/2025 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை காளிங்கராயன் படத்தை வெற்றி படமாக ஆக்குறது உங்களுடைய பொறுப்பு சார். அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. மேடம் பேசுங்க. என் பேர் முரளிச்செழியன். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு முதல் படம். அது எல்லா மீடியாவுக்கும் இருக்க ஜாமானுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் வந்து மார்க்கெட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ
ஸோ என்னை வந்து ஃபேஸ்புக்கில் சார் பாரிமோகன் சார் பார்த்துட்டு காளிங்கரா எனக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்குது ஒரு எடுக்கலாம்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டில் இருந்த இருக்கிறவனை கொண்டு வந்து ஒரு ஹீரோவாக பண்ணது வந்து பாரிமோகன் சார் தான். அவருக்கு தான் அந்த பீரியட்லாம் அவருக்கு தான் பேசுவேன். படம் நான் பார்த்தேன், நல்லா வந்திருக்கு. ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு தான் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு. நீங்களும் பார்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க. மேடம் பேசுங்க சார் மேடம். பேசிட்டோம். உங்கள் பேசுகிறோம் இங்கே ஒர்க் பண்ண அனைவருக்குமே மிக்க நன்றி தெரிவித்து சொல்லியிருக்கேன். இதில் வந்து டேரக்டர் சார் வந்து தொடர்ந்து நன்றி தெரிவிச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வில்லன் கேரக்டரை நடிக்க வாய்ப்பினை கொடுத்துருக்காங்க. உங்களை போல நானும் ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டுருக்கேன். களவாணி படம், விலங்கு படம், அதுக்கப்புறம் இந்த படமும் எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்த்துருக்கேன். மீடியாக்காரர்களுக்கும் மற்றும் இந்த இசையமைத்தவர்களுக்கும், ஐயா ஜெயோட அப்பா அவர்களுக்கும், ஆராதனா அவர்களுக்கும் அனைவருக்குமே நன்றி தெரிவித்து, இந்த படம் மீடியா மட்டுமே தான் மீடியா மட்டும்தான் இதை வந்து பெருசாக வெளிச்சது கொண்டு போக முடியும். இது மீடியாக்காரங்களுக்கு தெரியும். நல்லபடியாக இந்த படத்தை மிகப்பெரிய வெளிச்சது கொண்டு உங்கள் பொறுப்பாக கொண்டு வணங்குங்க. நன்றி. எனக்கு தான் சொல்லி கொடுத்தாரு. காளிங்கராயனா அது ஏன் பேர் மட்டும்தான் வரும். இனிமேல் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் காளிங்கராயனா அது நான் தான். யாருமே ஆனால் யாரும் பொருளில் மன்னர் போட்டால் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த காளிங்கராயனா நான் தான். ஓகேவா? நன்றி. இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நான் பண்ணுறேன். அதில் வந்து லைஃப் கேரக்டர் பண்ணிட்டேன். முதல் நாளே நல்லா கலக்கட்டிச்சு. அதே மாதிரி இங்கே வந்து பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. நடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் இங்கே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாம் ஏதோ ஒரு பெரிய படம் பார்க்குற மாதிரி இந்த படம் நல்லபடியாக வரணும். முடிச்சுட்டா சார் அதுக்கப்புறம் சார் பேசுறேன்.